நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குடா. டேய், செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றிப்பா. வணக்கம் சார். எங்க ஸ்கூலுக்கும் உனக்கும் ஒட்டும் இல்ல உறவும் இல்லைன்னு சொல்லிட்டியே. ஆனா கண்ணனுக்கு அடிபட்டதும் துடிச்சு பதறி போய் எதுக்கு ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனேன், எதுக்கே காப்பாத்தினேன்? சார், நீங்க என் மேல கோவத்தில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நானா? நான் ஏப்பா உங்ககிட்ட கோவப்பட போறேன்? இப்ப உனக்கு எனக்கு என்ன இருக்கு சொல்லு பார்க்கலாம். நான் போறேன் சார். அதான் போறதுன்னு அப்பவே முடிவு பண்ணிட்டேன்ல, அப்புறம் என்ன நேர்ல வந்து மரியாதையா போறேன்னு வேற சொல்ற? போயா. ஸ்டாலின், ஒரு நிமிஷம். இப்ப ஒரு பையன் அடிபட்டான்னதும் எப்படி பதறன, எப்படி துடிச்ச? நீ அவங்கள விட்டுட்டு போயிட்டேன்னா இங்க படிக்கிற எல்லா பசங்களோட மனசும் அடிபட்டு போயிடுவியா? அது யோசிச்சியா? யோ, இந்த பசங்களை அந்த அண்ணாச்சி நாசம் பண்ணிட்டு போயிடுவாங்க. சார், நீ இந்த ஸ்கூல்ல இருக்க வரைக்கும் நம்ம பசங்களுக்கு அந்த நிலைமை வராது சார். அது எனக்கு தெரியும். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமா, நான் மதுரை வீரன் சாமி. கையில கத்திய வச்சுக்கிட்டு அண்ணாச்சியோட தலையை சீய விட போய்யா. யோ, அந்த அண்ணாச்சி கிட்ட இருந்து பசங்களை காப்பாத்தணும் ஐயா. அவனுக்கு முன்னால் நான் ஏமாத்துறேன் ஐயா. ஆனா நீ அப்படியா? ஸ்டாலின், உனக்கு 10 தலை இல்லாம இருக்கலாம், ஆனா உன் தலையில 10 பேரோட மூளை இருக்குன்னு எனக்கு தெரியும் ஐயா. யோ, நான் இவ்வளவு சொல்றேன், இன்னும் கல்லூரி மங்க மாதிரி நிக்கிறியே. நீ எல்லாம் இத்தனை நாள் பழகினியே. ஏய்யா, நீ எல்லாம் என்ன கொஞ்சம் கூட மதிக்கல இல்ல? சார், என்னைக்குமே உங்களை எங்க அப்பா ஸ்தானத்தில் வச்சுதான் சார் பாக்குறேன். கிழிச்ச கிழிச்ச அதனாலதான் இவ்வளவு தூரம் கெஞ்சியும் போறேன் போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா? சார், என்னால பண்ண முடிஞ்சா நான் ஏன் சார் மறுக்க போறேன்? என்னால ஒன்றும் முடியல சார். என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்களாவது புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்களே என்னை புரிஞ்சுக்கல சார். யோ, நான் உன்னை புரிஞ்சுக்கிறது இருக்கட்டும் ஐயா, முதல்ல நீ எங்களை புரிஞ்சுக்கோ. யோ, நீ இந்த ஸ்கூலோட வாத்தியார் இல்லையா, நீ இந்த ஸ்கூலோட அஸ்திவாரம் ஐயா. நீ போறன்னு சொன்னா போயிட முடியாதுயா. நீ கொஞ்சம் நகர்ந்தாலே இத்தனை நாள் நான் கட்டி வச்சிருக்க இந்த கோபுரம் சாஞ்சிரும் ஐயா. அதே ஐயா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. சார், உங்ககிட்ட நான் பேசுறது கூட எனக்கு சக்தி இல்லை சார். இனிமே நான் எந்த விதத்திலையும் உங்களுக்கு யூஸ் ஆக மாட்டேன் சார். என்னை விட்டுருங்க சார், நான் உடஞ்சிட்டேன். யோ, உடைஞ்சு போச்சேன்னு தூக்கி போடுறதுக்கு நீ வெறும் கண்ணாடி இல்லையா, நீ வைரம். வைரம் வைரம் உடைஞ்சாலும் அதுக்கு மதிப்பு இருக்கியா? ஸ்டாலின், அந்த பசங்க பண்ண தப்புக்காக நான் வேணா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறையா? சார், பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க சார். நீங்க கேட்டு எப்பயாவது எதையாவது மறுத்துருக்கேனா சார்? கிடையாதுயா, கிடையாது. அதனாலதான் நான் இப்பவும் கேட்கிறேன். இப்ப மட்டும் ஏயா ஏயா மறுக்கிற? என் சூழ்நிலை எப்படி சார்? யோ, உன் காலில் விழுந்து கெஞ்சினா கூட நீ நான் சொல்றதை கேட்க மாட்டேன், அப்படித்தானே? அப்புறம் எதுக்கு இங்க வந்து டாட்டா காட்டிக்கிட்டு இருக்க? போறவன் அப்படியே போக வேண்டியதானே? நாங்க எக்கடாவது கட்டி போறோம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க ஸ்டாலின், நீ போன பிறகு அண்ணாச்சி இந்த ஸ்கூலை எடுத்து மூடுவான். பசங்களோட படிப்பு கெட்டு போயிடும். அதுங்க எங்கேயோ ஆடோ மாடோ தான் மேய்க்க போதுங்க. அதுங்க எதிர்காலத்தை அழிச்ச பாவம் ஒண்ணு மட்டும்தான் சேரும். நீ இங்க இல்ல, இந்த உலகத்துல எந்த மூலையில போய் ஓடி ஒளிஞ்சிருந்தாலும் அந்த பாவம் உன்னை தொடர்ந்து வரையோ, உன்னை தொடர்ந்து வரும். சார், என்ன மன்னிச்சிருங்க சார். வேற போயா, நீயும் உன் மன்னிப்பு. வலிக்குதாடா கண்ணா? வலிக்குதா? ஏய், தள்ளி போங்க, அவன் மேல போய் விழுறீங்க. கண்ணா, நீ உட்கார்றா. கண்ணா, ரொம்ப அடிபட்டுச்சாடா? ரொம்ப வலிக்குதாடா? ரொம்பலாம் இல்ல, லைட்டா வலிக்குது. பார்த்து பொறுமையா வந்திருக்கலாம்ல கண்ணா? என்னாலதான் பார்க்க முடியாதே புட்டி. ஏய், சும்மா பேசி பேசி வெறுப்பேத்தாதீங்க, விடுங்க. ஏய், அடிபட்டுச்சுன்னு தானே பாசமா கேக்குறா, ஏன் கைப்பம் இப்படி பேசுற? ஏய்,
நான் என்ன அவன்கிட்ட பேச நான் சொல்றேன். அவனே கீழே வந்து பைத்துல தட தானே இருக்கான். அதுக்கு தான் சொன்னேன். டேக்கண்ணா அப்படியே கொஞ்சம் படிக்கிறியாடா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் கைபாம், எனக்கு ஒண்ணும் இல்லடா. கண்ணா கொஞ்சம் தண்ணி குடிக்கிறியா? இல்ல இருக்கட்டும் வாட்டர் டேங்க். கண்ணா அப்போதான் பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள எப்படி ஆயிடுச்சு? எனக்கு அங்க படி இருக்கிற மாதிரி தான்டா இருந்துச்சு. ஆனா நான் எப்படி விழுந்தேனே எனக்கு தெரியலடா. சார் கிட்ட பேசினல பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது நினைச்சோம். பேசுறதுக்கு முன்னாடியே இப்படி ஆயிடுச்சடா. எல்லாம் நம்ம கெட்ட நேரம்டா. இல்லடா நான் சார் கிட்ட பேசிட்டேன்டா. பேசிட்டியா? சார் போலன்னு சொல்லிட்டாரா கண்ணா? இல்லடா கிருமி, நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், சார் கேட்கவே இல்லை. அப்ப சார் போயிடுவாரா? சாருக்கு இன்னும் நம்ம மேல கோவம் தீரல. சார் நம்ம எல்லாரையும் விட்டுட்டு ஊருக்கு போதான் போறாரா. ஆனா நம்ம தான் சார் கிட்ட சாரி கேட்டோம்ல, அப்புறம் என்னடா? சார் அப்ப கூட போறதுதான் சொல்லிட்டாரா. எனக்கு குருவி சொல்லிச்சு. இப்ப என்னடா பண்றது? என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் கண்ணனை விட்டு பேச சொன்னோம். சார் அப்பயும் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. கண்ணா, சார் என்னதான்டா சொல்றாரு? அவர் ரொம்ப நொந்து போயிருக்காரு. நம்ம நினைக்கிற மாதிரி சாருக்கு நம்ம மேல கோவம்லாம் இல்லை. அவர் நம்ம கிட்ட கோவமா நடந்துக்கிட்டார்ல, அதை நினைச்சுதான் ரொம்ப வருத்தப்படுறாரு. நம்ம கிட்ட எல்லாம் பழையபடி பேச முடியுமா பழக முடியுமான்னு யோசிக்கிறாரு. அதுதான் நம்ம தான் அதை புரிஞ்சுக்காம சாருக்கு நம்ம மேல பாசம் இல்ல, இப்பெல்லாம் தேவையில்லாம கோவப்படுறாருன்னு தப்பா நினைச்சிட்டோம்ல. நம்ம ரொம்ப லேட் பண்ணிட்டோம். முதல்ல நம்ம சாரை பார்த்து போய் பேசி இருக்கணும். இப்ப மட்டும் என்ன நம்ம சார வேற மாதிரி பார்க்க போறோம்? அவர் என்னைக்கு இருந்தாலும் நம்ம சாரு தானே. இப்ப எதுவுமே பண்ண முடியாதா கண்ணா? எனக்கு தெரிஞ்ச அவர் போறத நிறுத்துறது ரொம்ப கஷ்டம்தான் புட்டி. சார போக விடக்கூடாது, எப்படியாவது நிறுத்தி ஆகணும்டா. இப்ப சார் எங்க இருக்காரு? என்ன ஸ்கூல்ல இறக்கி விட வந்தாரு. இருந்தா இங்க தான் இருக்கணும், இல்லனா ஊருக்கு போக கிளம்பியிருப்பாரு. நம்ம சார் கடைசி வரைக்கும் நம்ம கூட தாண்டா இருக்கணும். அவர் நம்மள விட்டு எங்கேயும் போக விடக்கூடாது. இன்னமும் எங்கேயோ உட்காந்து பேசணும், ஒன்னும் பண்ண முடியாது. சார் பஸ் ஏறி போயிடுவாரு. ஆமாண்டா, நம்ம லேட் பண்ண வேணாம். வாங்க சீக்கிரமா கிளம்புவோம். சார் நம்ம சொல்றது கேட்காம ஊருக்கு தான் போவோம் சொன்னாருன்னா நம்ம எதுவுமே பண்ண வேணாம். நம்ம எல்லாரும் பஸ் ஏறி அவர் கூடயே போயிடலாம். அவர் எங்க போறாரோ அங்கேயே நம்மளும் போயிடலாம். வாங்க போலாம். டேய் கைபாமே, நானும் வரேன்டா. இல்லடா கண்ணா, நீ இங்கே ரெஸ்ட் எடு, நாங்க சாரோட வரோம். டேய் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி உருவி, நான் போயிட்டு வரேன். இல்லை போறேன். சார் அந்த பசங்களை விடுங்க சார். நாங்கெல்லாம் இருக்கிறோம்ல, எங்களெல்லாம் கொஞ்சம் யோசிங்க சார். எங்களையும் கொஞ்சம் பாருங்க சார். இல்லை குருவி, என்னை விட்டுரு. இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தா என் மனசு மாறிடுமோண்டு பயமா இருக்கியா? சார் அரைகுறை மனசோட ஏன் சார் போறீங்க? இருந்துருங்க சார். ஏன் சார் அங்க போய் மட்டும் நிம்மதியா இருந்துருவீங்களா? இருக்க முடியாது சார். நானும் கூட வரேன். போய் அண்ணிய கூட்டின்னு வந்துடலாம் சார். சார் போவாத இருந்துருங்க சார். ஏன் சார் போறேன்றீங்க? இத்தனை நாள் நீ கேட்டதுக்கு ஏதோ காரணம் தேடி சொல்லிட்டு இருந்தேன் குருவி. ஆனால் பசங்களை பார்த்ததுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. மனசு பாரமாக இருக்க மாதிரியே இருக்கு. என்கிட்ட கண்ணு என்ன சொன்னேன் தெரியுமா? என் கண்ணு சார், நீங்க போயிட்டீங்கடா என் வாழ்க்கை பூரா பார்வையெல்லாம் போயிரும் சொல்றா. நீ குற்ற உணர்ச்சி அப்படியே என்ன கொல்லுதியா? சார் அப்புறம் ஏன் சார் போறீங்க? வேணாம் சார். அந்த பசங்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு ஊருக்கு முன்னாடி அவங்கள தப்பா காமிச்சிட்டு எப்படி எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க கூட சேர முடியும்? தப்பியாது சார். அதெல்லாம் ஒரு தப்பும் இல்லை சார். உங்களை யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க சார். இல்லை உருவி, நான் போறேன். சார் எங்களை விட்டு எங்க சார் போறீங்க? சார் நாங்க தப்பு பண்ணிருந்தா எங்களை அடிங்க உதைங்க சார். அது விட்டு ஏன் சார் ஊருக்கெல்லாம் போறீங்க? சார் நீங்க போறதா இருந்தா எங்களையும் கொண்டு போயிடுங்க சார். எங்களை விட்டு போயிடாதீங்க சார். நாங்க சின்ன பசங்க தானே, தப்பு செஞ்சா மன்னிக்க கூடாதா சார்? இங்க பாருங்க, உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை. நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? நான் தான் உங்க எல்லார்கிட்டையும் கௌரவம் பார்த்து
தப்பு பண்ணிட்டேன். நீ யாரும் தப்பு பண்ணலை. இல்ல சார், அக்கா சண்டை போட்டு போனப்பவே நாங்க வந்து பார்த்துருக்கணும். நாங்க பார்க்காம போயிட்டோம். நாங்க பண்ணதுதான் சார் தப்பு. நாங்க எத்தனையோ தடவை உங்ககிட்ட சாரி கேட்கலான்னு வந்தோம் சார். ஆனா என்னன்னே தெரியல, கேட்க முடியாம போச்சு சார். உங்ககிட்ட சாரி கேட்டா அவமானமா இருக்கும்னு நினைச்சதே இல்ல சார் நாங்க. சார் நீங்க மட்டும் எங்களை விட்டு போயிட்டீங்க, நான் செத்துருவேன் சார். ஆமா சார், நானும் செத்துருவேன் சார். டேய், நான் போக மாட்டேன். உங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். நீ மன்னிச்சிருக்கிறேன். டேய் அழாதடா. சார் நீங்க மட்டும் அழுவுறீங்க. வாங்க சார், நம்ம கிளாஸ்க்கு போலாம். எல்லாரும் அழுகிறத நிப்பாட்டுங்க, நான் கிளாஸ்க்கு வரேன். ஏன் சார் உங்க கோவத்தை இது மேல ஏன் சார் காமிக்கிறீங்க? அது என்ன பண்ணுச்சு? ஏய் ஏய் நான் அப்படித்தான்டா பண்ணுவேன். இதை கேட்க நீ யாரா? எவனும் என் கண் முன்னால் நிக்காதீங்க. எல்லாரும் போங்க, எல்லாரும் போங்கடா. சரி விடுங்க, போறோம். நீங்க ஒண்டி இங்கேயே உட்காந்து இருங்க. சார் உள்ள வரலாமா சார்? வர சொல்லண்டா. என்னடா பாத்துட்டு நிக்கிறேன்? வணக்கம் சார். உட்கார சொல்லண்டா. இதுனா நல்ல கதையாகுது. நீங்க சொல்றதெல்லாம் சொல்லிட்டு என்னென்னமோ திட்டுறீங்க. சார் நீங்க உட்காருங்க சார். என்ன சார், ஏதாவது மறந்து விட்டு போயிட்டீங்களா? என்ன இன்னும் கிளம்பலையாமா? இன்னும் இந்த ஆள் இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஏதாவது நல்ல நேரம் பார்த்து கிளம்பலாம்னு முடிவு பண்ணிருக்காரோ? சார் நான் போல சார். ஏன் பஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டாராமா? நான் அந்த ஸ்கூல்லே வேலை பார்க்கலான்னு விரும்புகிறேன் சார். ஏய் இது என்ன கத்திரிக்காய் வியாபாரமா? வேணாம் நான் போறது, திரும்பி வந்து வேணுங்கிறது. இந்த பாரு, அதெல்லாம் முடியாது. அவரை இந்த ஸ்கூல்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. அவர் திரும்பி வந்தாலும் இங்க வேலைக்கு சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்லு. ஏன் சார், அவரே ஏதோ கடவுள் புண்ணியத்துல மனம் மாதிரி திரும்பி வந்துக்கிறாரு. நீங்க என்னன்னா அவரை போய் இந்த நேரத்துல வானான்னு காமெடி பண்றீங்க. கவனம் இருங்க சார். என்னது காமெடி பண்றேனா? ஏய் என்ன பார்த்தா உங்களுக்கு காமெடி பண்ற மாதிரி தெரியுதா? இந்த பார், நான் முடிவு பண்ணிட்டேன். என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன், அது 100 தடவை சொன்ன மாதிரி தான். அந்த தேவையில்லையா, கிளம்பி போ சொல்லு. சார் நான் பண்ணது தப்பு தான் சார், என்னை மன்னிச்சு சேர்த்துக்குங்க. இவ்வளவு நாளும் நாங்க சொன்ன போலாம் நீங்க எல்லாம் கேட்க மாட்டீங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நாங்க மன்னிச்சுக்கோன்னு சொல்லும் போது நீங்க மன்னிக்க மாட்டீங்க. நீங்க மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லும் போது நாங்க மன்னிக்கணும். ஓய்யா ஐயா, என்ன சார் உங்களுக்கு புத்தி இது ஏதாவது கெட்டு போச்சா? டேய் குருவி, என்னடா என்ன ரொம்ப ஓவரா பேசுற? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இன்னும் இதுக்கு மேல ஓவரா பேசுனே அவ்வளவுதான், உன் சூட்டை கிழிச்சு உன்னை ஊரை விட்டு அனுப்பிச்சிருவேன். ஜாக்கிரதை. சார் உங்கள் பிள்ளை தப்புன்னா மன்னிக்க மாட்டீங்களா சார்? அந்த மாதிரி மன்னிச்சு நீ மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்குங்க சார். எனக்கு புள்ளையே இல்லப்பா, எனக்கு புள்ளையே இல்ல. ஆனா சொல்றதை கேட்காத புள்ளை எனக்கு புள்ளையே இல்ல. எனக்கு புள்ளையே வேணாம். சார் விளையாடாதீங்க சார். நான் ஏன் உன் கூட விளையாட போறேன்? இந்த மாதிரி உனக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு, கிளம்புப்பா. நீ உடைஞ்சு போயிருக்க, எதுக்கு வீணா வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? போதும்பா போதும், கிளம்பு கிளம்பு. சார் கடைசியா கேட்குறேன், இதான் உங்க முடிவா? நீ கடைசியா கேட்டாலும் இல்ல கடைசிக்கு கடைசியா கேட்டாலும் இதுதான் என் முடிவு, இதுதான் என் பதில். கிளம்பு. சரி, இதான் உங்க முடிவுண்டா, நான் என்ன சார் பண்ண முடியும்? நான் வரேன் சார். எங்கடா போறான்? நீங்க என்ன சார் தேவலாம என்ன இவர் மட்டும் ஒரு வாரம் நம்ம கிட்ட வீம்பு பண்ணிக்கிட்டு இருப்பாராம். நாம அவரை பார்த்து கெஞ்சிக்கிட்டே இருக்கணுமா? ஆனா அவர் இப்ப 5 நிமிஷத்துல போயிட்டே இருப்பாராம்.
ஆனா நாமெல்லாம் இங்க அவசரப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா? இதெல்லாம் என்னையா நியாயம்? போயிடுவியா நீ? போயிடுவியா? எங்க போ பார்க்கலாம். போயா போ, போயா போயா, போயிடுவியா போயிடுவியா போயிடுவியா? ஸ்டாலின், நீ எப்படி வந்துடுவேன்னு எனக்கு தெரியுயா. என் புள்ள என்னை விட்டு எங்க போயிடுவான்? வந்துடுவான். ஏ குருவி, குருவி பாத்தியா? டேய், நீ ஏன்டா முறைச்சிக்கிட்டு இருக்க? பின்னா சார் அடிக்கிறதையும் அடிச்சுட்டு ஏன் முறைக்கிறேன்னு கேக்குறீங்க? ஏதோ நீங்க ஜாலி மூட்ல அடிச்சுக்கன்னு தான் நான் கம்முன்னு இருந்தேன். இல்லன்னு வச்சுங்க டர் ஆகிடுவோம் உங்களை. சார் சார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமா, எத்தனை லோடு மண்டா இது? 2 லோடு அண்ணாச்சி. 2 லாரி மண்ணு மாதிரியே தெரியலையே. என்னடா மண்டிக்கு நோவ போகுதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா மண் அடிச்சுட்டு வராங்களா? இல்ல அண்ணாச்சி, ஃபுல்லாதான் அடிச்சுட்டு வராங்க. டேய், எனக்கு தெரியாதா? என்ன நீ அவனுக்கு வக்காலத்தா? அப்படிலாம் இல்ல அண்ணாச்சி. டேய், மண்ணை லாரி ஃபுல்லா அடிச்சுட்டு வர சொல்லு, இல்ல அவனை கொன்னுடுவேன்னு சொல்லு. சரிங்க அண்ணாச்சி. ஆமா, எங்கடா அந்த வீணா போனவன்? யார் அண்ணாச்சி? அதான் மாற்றான், உன் கூட ஒட்டிக்கிட்டே இருப்பானே. எங்க அவனை காலையில இருந்து ஆளையே காணோம். அதோ அவனே வரான் அண்ணாச்சி. அந்த ரோடு வரைக்கும் ஆடி அசைஞ்சு வர வேண்டியது, இங்க வரும்போது மட்டும் அப்படியே வெட்டி முறிக்கிற மாதிரி நடிக்க வேண்டியது. வராம் பாரு. என்னடா சிரிக்கிற? அதை ஏன்டா அவன்கிட்ட கேக்குற, என்கிட்ட கேளு. இப்போ வெட்டி முறிக்கிற மாதிரி வந்தியே, அது எதுக்கு? நடிப்பு தானே அண்ணாச்சி. நானா சும்மா நடிக்கிற ஆளு இல்ல அண்ணாச்சி. யாரு இவன் சொன்னானா? ஏய், நான் சொன்னேன்னு உனக்கு தெரியுமா? டேய், நான் ஒருத்தன் இங்க இருக்கிறேன், என் முன்னாடியே ஏய் ஓயின்ட்டு. இல்ல அண்ணாச்சி, நான் ஏதாவது இவனை பத்தி சொன்னேனா? எப்படி சொல்றான்னு பாருங்க அண்ணாச்சி. சரி சரி, அடங்குங்கடா. நானே இங்க நடக்கிறத பார்த்துட்டு ஒன்றும் புரியாம ஓடி வரேன். நீங்க என்ன சும்மா தமாஷ் பண்றீங்களே? அங்க ஸ்கூல்ல என்ன நடக்குதுன்னு தெரியுமா? என்னடா நடக்குது? ஸ்டாலின் ஊரை விட்டு போறான்ட்டு ஸ்கூலே ஒன்னா கூடி உக்காந்து ஒப்பாரி வைக்கிறாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் ஊருக்கே போறது இல்லையா, இங்கதான் இருக்க போறானா. ஏய், யாரோ என்னமோ சொல்றாங்கன்னு கேட்டு வந்து இங்க உளறாதடா. ஏண்டா, இப்பதான் நான் அவனை பார்த்து ஊருக்கு கிளம்புறான்னு சொல்லிட்டு வந்தேன், இப்ப நீ வந்து அவன் ஊருக்கு போலன்னு உளர்ற. அண்ணாச்சி, நான் இப்பதான் பாத்துட்டு வரேன். அந்த குருவி, எச்எம், தமிழை எல்லாம் ஸ்டாலினை கட்டி பிடிச்சி கொஞ்சிட்டு இருக்காங்க. ஸ்கூலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா? எவ்வளவு சிரிப்பா இருக்கானுங்க தெரியுங்களா? என்னடா முடிச்சிடுச்சேன்னு நம்பி வந்தா படம் இப்பதான் ஆரம்பிக்குதுன்னு சொல்ற. அவனே ஊருக்கு போறான்னு சொல்லிட்டு இருந்தான். ஒருவேளை இந்த ஹெச்எம் கிழவன், அந்த தமிழ் எல்லாம் அவனை பேசி மாத்திருப்பாங்களா? தெரியல அண்ணாச்சி. ஏன்டா, அவன் செத்துட்டான்னு நினைச்சுதானே அவனை சும்மா விட்டு வந்தேன், மறுபடியும் அவன் வந்துட்டான்னு சொல்ற அண்ணாச்சி. அப்போ அவன் சாவுலாத சத்திரியனும். என்னது என்ன சொன்ன? காதுல விழல, இன்னொரு வாட்டி சொல்ல. வேணாம் அண்ணாச்சி, சொன்னா நீங்க அடிப்பீங்க. இப்ப சொல்லலனாலும் அடிப்படா. ஏன்டா, ஏன் முன்னாடியே அவனை பெருமையா பேசுறியா? கொன்னுடுவேன். நானே அவனை பாவம் பார்த்து போனா போது ஒழிஞ்சிட்டு போறான்னு விட்டா, அவன் என்னடா நான் எனக்கு பத்தல இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேக்குறப்போ நான் என்ன பண்றது சொல்லு? இப்ப என்ன பண்ண போறான் அண்ணாச்சி? இந்த 2 விரல்ல உன்னை தொடரா. டேய், என்னடா இவ்வளவு கொடூரனா இருக்க? ஸ்டாலின் மேல லாரியை விட்டு தூக்க சொல்ற?
அப்போ அந்த விரல தொட்டிருந்தா மன்னிச்சு விட்டுருப்பீங்களா அண்ணாச்சி? அதுதான்டா இல்ல, அந்த விரல தொட்டிருந்தா அவன் கூட வேலை செய்யற எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கொளுத்திருப்பேன். நானும் அன்பா சொல்லி அனுப்பி வைக்கலான்னு பார்த்தா முடியாதுன்னு அடம் பிடிக்கிறான். அப்புறம் நம்ம என்ன பண்றது? சண்முகத்தை சொல்லி அந்த லாரி பிரேக்க கழட்ட சொல்லிடுறா. அவசரப்படாதீங்க அண்ணாச்சி. இப்ப பண்ணா நாம தான் பண்ணணும்னு தெரியும். ஆற போட்டு செய்வேன் அண்ணாச்சி. எதை எப்போ எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். எனக்கு அட்வைஸ் பண்ற வேலையை விட்டுட்டு சொன்ன வேலையை மட்டும் போய் செய்யுங்க. பாட. சரிங்க அண்ணாச்சி. டேய் வாடா.